அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஊர் ஸ்டைலில் டிக்கான ஒரு டேஸ்ட்டான கோழிக்கறி தான் பார்க்க போகிறோம். இந்த கோழிக்கறியை நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கோழிக்கறி உங்களோட ஃபேவரைட்டாகவே ஆகிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. இதே மெத்தடில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்காக ஃபஸ்ட்டுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா சூடாவினதுக்கு பிறகு ஒரு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இஞ்சி வெள்ளைப்பூடு ஃப்ரெஷ்ஷாகவே இடித்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் நேரத்தோடு இடித்து வச்சது சேர்த்துட்டோம்னா அவ்வளோ வாசமாக இருக்காது. உடனே ஃப்ரெஷ்ஷாகவே இடித்து சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கு. அப்புறம் ஒரு 50 துண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாகவே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு மாதிரி வதங்கினதுக்கு பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு இப்படி கிண்டியே இருக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சே வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு. இப்போ எல்லாத்தையும் ஒரு கிண்டி விட்டதுக்கு பிறகு நான் கோழியில் நேரத்தோடைய மசாலா பிரட்டி ஊற வச்சிட்டேன். உங்களுக்கு காட்டி பட்டியில் மன்னிச்சிக்கோங்க. இப்போ சொல்கிறேன் நான் அதில் என்னென்ன தூள் வகையெல்லாம் சேர்த்திக்கிறேன்னு. 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா பிரட்டி ஊற விட்டுக்கோங்க. நாங்கள் அதுக்குன்னே மெனக்கெட்டு ஊற வைக்க தேவையில்லை. நாங்கள் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னுக்கே கோழியை பிரட்டி வச்சிட்டோம்னா நாங்கள் அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளுக்கும் எங்களுக்கு அது ஊறி வந்துடும். அப்படித்தான் நானும் பிரட்டி வச்சுருந்தேன் மசாலாவில். இப்போ நல்லா ஊறி வந்தாச்சு. இப்போ ஊறி வந்த சிக்கனை அதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே சட்டியை கழுவி அந்த கோழி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ போல் தான் சிக்கன் எடுத்திருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு கோழி வேக காட்டில் மூடியை போட்டு மூடி வச்சுட்ருவோம். இப்போ கோழி நல்லா எல்லாம் வெந்து வந்தாச்சு, தண்ணியெல்லாம் வற்றி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தேங்காயில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு துருவி அதில் கட்டி பால் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கோப்பைக்கு. இப்போ தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி விட்டு எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டான சிக்கன் கறி ரெடி ஆகிரும். எங்களோட ஊரில் எல்லாம் இதே முறையில் தான் செய்வாங்க. தேங்காய் பால் சேர்த்து டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. நானும் நிறைய முறையில் சிக்கன் கறியெல்லாம் செஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த கறிக்கு அடிக்க எந்த கறியுமே ருசியாக இருக்காது. இதுதான் நம்பர் 1ன்னு சொல்லுவேன். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் நான் செஞ்சு காட்டின மாதிரி இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுண்டு. இந்த கறி சோறுக்கு மட்டும் இல்லை, இடியப்பத்துக்கு, ரொட்டிக்கு, அதுக்கப்புறம் பானுக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கு. ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா இந்த கறி என்ன மாதிரி உங்களோட ஃபேவரேட்டே ஆகிரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. நம்மளோட வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய டேஸ்ட்டான குக்கிங் ரெசிபிகள் வேணும்னா இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய சிம்பிளான ரெசிபிகள் ஏற்கனவே போட்டு மீக்கிறேன் இந்த சேனலில். அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த சேனல் பேஜ் போய்த்து பார்த்துக்கோங்க.
நான் இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.